கவினோட ஸ்டார் மூவிக்கான அடுத்த சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு மே 10 மூவி ரிலீஸ் ஆகும். ஒரு நொடி படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு ஏப்ரல் 26 மூவி ரிலீஸ் ஆகும். சந்தானமோட இங்க நான் தான் கிங்கு படம் மே 10 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா சொல்லிட்டாங்க. நிறம் மாறும் உலகில்னு ஒரு புது மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரிட்டோ ஜேபி டைரக்ஷன்ல பாரதி ராஜா, நட்டி, சாண்டி, ரியோ ராஜ் நடிக்கிறாங்க. தேவ் பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. தி ப்ரூஃப் மூவில இருந்து ஒரு வீடியோ சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மே 3 மூவி ரிலீஸ் ஆகும். பிரேமலு 2 வரப்போறத நேத்தே நான் சொன்னேன். இந்த பிரேமலு 2 பார்ட் 1 விட பெட்டரா இருக்கும் அண்ட் பார்ட் 1 விட ஃபன்னாவும் எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும்னு டைரக்டர் இப்ப சொல்லிருக்காரு. தக் லைஃபுக்கான ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. சிம்புவும் இந்த ஷெட்யூல்ல இருக்காரு. சிம்புவோட சேர்த்து கௌதம் கார்த்திக் ஷூட்டிங்ல இருக்காரு. கௌதம் கார்த்திக் மூவில நடிக்கிறதா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா சிம்புவுக்கு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இந்த அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வர வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். தலைவர் 171க்கான டைட்டில் டீசர் ஏப்ரல் 22 வரப்போகுது. இதுக்கான ஒரு சின்ன வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதையும் வாட்ச் வச்சு தான் டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கான டைட்டில் ராணான்னு ஒரு நியூஸ் இப்ப வைரல் ஆகுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போதைக்கு ரூமரா தான் இந்த டைட்டில் போகுது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பாத்துருவோம். இந்த தலைப்பு தான் வைக்கிறாங்களா இல்ல வேற தலைப்பு வைக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யாவோட சூர்யா 44 படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ண வாய்ப்பு அதிகம்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. இதுவும் கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா எப்பவுமே கார்த்திக் சுப்பராஜ், சந்தோஷ் நாராயணன் காம்போ ஒரு பெஸ்டான காம்போ தான். சோ இதுல ஒன்னு சேர்ந்தாலும் அது பெஸ்டா தான் இருக்கும். கன்ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போம். மூவிக்கான ஷூட்டிங் ஜூன்ல ஆரம்பிக்க போகுது. கங்குவா ஷூட்டிங் இன்னும் போகுதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் முடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வைஜி மகேந்திரன் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கோட் மூவில விஜய் அண்ட் அவரோட கேங் ஒரு சிபிஐ ஆபீசர்னு சொன்னாரு. அண்ட் கோட் மூவில வீடியோ கேம் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணணும்னு நியூஸ் வந்துச்சு. இத பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிக்குள்ள வீடியோ கேம் பத்தி வர நியூஸ் எல்லாம் இப்போதைக்கு ரூமரா தான் போகுது. கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். அண்ட் வைஜி மகேந்திரனோட இன்டர்வியூ நான் பார்க்கல. ஆனா கோட்டோட தேர்ட் லுக்ல விஜயோட கேங் சோல்ஜர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. சோ அவங்க எப்படி சிபிஐ ஆபீசரா இருப்பாங்கன்னு ஒரு பெரிய டவுட் எல்லாருக்குமே வரும். இதுக்கான பதில் டீசர் ட்ரெய்லர் வந்தாதான் கிடைக்கும். அப்படி சோல்ஜர்ஸா இல்லாம சிபிஐ ஆபீசரா இருந்தாங்கன்னா அது ட்விஸ்ட் தான். கோட்டோட ஷூட்டிங் போய் கொஞ்ச நாள்லயே ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ஆனா கங்குவாக்கு இன்னும் வரல. சூர்யா பர்த்டேக்காவது வருமானு கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தங்கலானோட ரிலீஸ் பேஸ் பண்ணி தான் கங்குவா ரிலீஸும் இருக்கு, அப்டேட்ஸும் இருக்கு. சோ தங்கலான் ரிலீஸ் ஆயிட்டுனா ஃபுல் ஃபிளட்ஜ்டா அதுக்கான அப்டேட்ஸ் வரும். சூர்யா பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர வாய்ப்பு இருக்கு. பிரேமலு 2ல சச்சின் ரேணு கேரக்டர் இருக்குமா? பிரேமலு 2 ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் படம் வரும். டேட் இனிமே தான் தெரியும். சச்சின் ரேணு இருப்பாங்களா இல்ல இந்த பிரேமலு 2ங்கிற பேரை மட்டும் யூஸ் பண்ணி வேற லவ் ஸ்டோரி எடுப்பாங்களான்னு இனிமே தான் தெரியும். எவடோ 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். ஆனா பார்ட் 2 வர அளவுக்கு எல்லாம் ஹிட் இல்ல. சோ எவடோ 2 எடுக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிம்பு ஹேர் ஸ்டைல மாத்திட்டாரு. இது தக் லைஃபோட ஷூட்டிங்கான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இன்னும் அந்த லுக்க பார்க்கல. ஆனா தக் லைஃபோட ஷூட்டிங்ல தான் சிம்பு இருக்காரு. 2.0 நார்த் இந்தியா கலெக்ஷன் 200 கோடிக்கு மேல. ஏன் இந்த படம் 1000 கோடி வரலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவி எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. சோ நார்த் இந்தியா மார்க்கெட்டை இது ஓரளவுக்கு பிடிச்சும் அது வேஸ்டா போயிட்டு எந்திரனை கம்பேர் பண்ணும்போது 2.0 எந்திரன் அளவுக்கு இல்ல. STR 48 அப்டேட் ஒன்னு இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் ஒன்னும் அப்டேட் வரல. நான் வந்தா சொல்றேன். விடாமுயற்சி ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. அப்படி எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. ஏப்ரல் 25 ஆரம்பிக்க போறதா தான் நியூஸ் வந்துச்சு. மனமே டீசர் தெலுங்குல மட்டும்தான் வந்திருக்கு. தமிழ்ல வராதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அவங்க தமிழ் அனௌன்ஸ் பண்ணல. தமிழ் அனௌன்ஸ் பண்ணா வரும். ஒரு சில மூவிஸ் கொடுத்து இதோட கலெக்ஷனும் கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல வெங்கட் பிரபுவோட எல்லா மூவிஸோட ரெஃபரன்ஸும் இருந்துச்சு. ஆனா கஸ்டடி ரெஃபரன்ஸ் மட்டும் இல்ல. அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வேணும்னே தான் அதை விட்டுருப்பாங்க. மேபி அந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல, அதனால விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் 2ல காஜல் அகர்வால ஏன் இன்னும் ரிவீல் பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இனிமே வரக்கூடிய அப்டேட்ல ரிவீல் பண்ணுவாங்க. KGF 2 பாகுபலி 2 மாதிரி புஷ்பா 2க்கு எதிர்பார்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு இல்ல, ஆனா ஓரளவுக்கு இருக்கு. இனிமே அவங்க ப்ரமோஷன் பண்ணி பில்டப் எல்லாம் கொடுத்து எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்துவாங்க. ஈகிள் 2 வருமானு கேட்டிருக்காரு. அந்த டைரக்டர் இப்போ வேற மூவி எடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ இந்த படம் இப்ப வர வாய்ப்பு கம்மி தான். கங்குவா தீபாவளிக்கு வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். SK23 ஷூட்டிங் எங்க போயிட்டு இருக்கு, எப்போ முடியும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சென்னையில தான் ஷூட்டிங் போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஜூனுக்குள்ள முடிச்சிருவாங்க. கன்னட மூவி பகீரா அப்டேட் சலாரு 2 KGF 3 இதுல எந்த படத்தை ஃபர்ஸ்ட் பிரசாந்த் நீல் டைரக்ஷன் பண்ணுவாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சலாரு 2க்கான ஷூட்டிங் இந்த வருஷம் ஆரம்பிக்கும்னு பிருத்திவிராஜ் சொன்னாரு. சோ இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். கன்னட பட பகீரா அப்டேட் நான் வந்தா சொல்றேன். தமன்னா ஏன் சவுத் இந்தியன் மூவிஸை இப்ப அதிகமா பண்றது இல்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பண்றது இல்லன்னு கிடையாது, அவங்களுக்கான ரோல் கிடைக்கும் போது பண்ணுவாங்க. ஜெயிலர்ல ஒரு சின்ன ரோல் தான், அதுவே வந்து பண்ணாங்க. அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவாங்க. ஹிந்தில ஏன் அதிகம் பண்றாங்கன்னா அங்கதான் வாய்ப்பு அதிகமா வருது, சம்பளமும் அங்கதான் அதிகம். GN 64 டைரக்டர் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இனிமே தான் ரிவீல் ஆகும். ராபனே பனாடி ஜோடி தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அமேசான் பிரைம்ல சப்டைட்டில்ஸ் தமிழ்ல இருக்கு. நக்லைட்ஸ் சேனல் பாப்பீங்களா? ஸ்ரேயா ரோசி இப்ப என்ன படம் பண்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவங்க படம் பத்தின அப்டேட் ஒன்னும் கிடைக்கல. நக்லைட்ஸ் நான் எப்பயாச்சும் பாப்பேன்.
அரண்மனை 4 ஏன் போஸ்ட்பாண்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விஷால் ரெட் ஜெயண்ட் இஷ்யூ பத்தி நேத்து நான் சொல்லிருப்பேன். அரண்மனை 4 ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்றாங்க. சோ ரெட் ஜெயண்ட் அரண்மனை 4 படம் மூலமா ரத்னா படத்துக்கு ரெட் ஜெயண்ட் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு விஷால் சொல்லிட கூடாதுன்னு தான் தள்ளி போயிட்டு ராஷ்மிகாவோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. குபேரா மூவில இருக்காங்க. கத்தனார் படம் பத்தி கேட்டிருக்காரு. புது அப்டேட் ஒன்னும் பெருசா வரல, நான் வந்தா சொல்றேன். தி கோட்டோட செகண்ட் சிங்கிள் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது வர கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு. பிரேக்கிங் நியூஸ் படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம்லாம் இப்ப வர வாய்ப்பு இல்ல, அதுக்கான ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கல. ஜீவாவோட கடைசி ஹிட் படம் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 83 இல்ல கலகலப்பு 2 இது ஓரளவுக்கு போச்சு. ஆனா இது ஜீவா மட்டுமே லீடா பண்ண படம் இல்ல. கேம் சேஞ்சர் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும், ஹிஸ்டாரிக்கல் மூவிஸோட லிஸ்ட் எடுத்தாச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லிஸ்ட் எல்லாம் ரெடி தான், ஆனா வீடியோ போட கொஞ்சம் டைம் ஆகும் போல. நான் சீக்கிரமே போட்டுடுறேன். கேம் சேஞ்சருக்கு ரிப்போர்ட் ஆவரேஜா வந்தாலும் 500 கோடிக்கு மேல போகுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ரிப்போர்ட் பாசிட்டிவா வந்தா இன்னும் அதிகமா போகும். ஃபேமிலி ஸ்டார் ஓடிடி அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். டயர் 1 பொசிஷனுக்கு சூர்யா போவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல போவாரு. 10 தல 2 VTK 2 வருமானு கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி தான். மஞ்சுமல் பாய்ஸோட கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். 24ஓட கலெக்ஷன் 24 2 வருமானு கேக்குறீங்க. இதுக்கான கலெக்ஷன் ஸ்கிரீன்ல வரும். பாரு 2 வர வாய்ப்பு இருக்கு, ஆனா இப்ப வருமாங்கிறது டவுட் தான். மிருதன் 2 வருமானு கேட்டிருக்காரு. இதை பத்தி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதில் வீடியோ எண்ட்ல வரும். இன்னைக்கு நிறைய கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்லியிருக்கேன். ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு தான் சொல்ல முடியல, திரும்ப கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்க ட்ரை பண்றேன். இன்னைக்கு சாட்டர்டே, சோ கேம் உண்டு. இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. நிறைய பேர் கஷ்டமா கேட்க சொன்னீங்க, இது ஓகேவானு பாருங்க.